அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிளாக்ல டைப் 3 பார்க்க போறோம். டைப் 3னா மாடல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நான் சொல்லியிருப்பேன் டைப் 1னா ஆங்கிள் பிட்வீன் த நீடில்ஸ், ரெண்டு நீடிலுக்கும் எவ்வளோ ஆங்கிள் உருவாகும்னு சொல்லிட்டு கேட்கறது. டைப் 2னா ஓவர்லேப்போ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து 0 டிகிரியோ எப்படியாவது கேட்கலாம். இப்போ வந்து டைப் 3 வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கேட்டால் எப்படி போடலாம் டைப் 3 மாடல். அதே மாதிரி தான் டைப் 2 மாதிரி தான் டைப் 3 இருக்கும். எப்படி போடலாம்னு இதுலேயும் மாடல் 1 மாடல் 2 எடுக்கிறேன். நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டைப் 3 மாடலோட கொஸ்டின் பாருங்க. At what time between 4 and 5 o'clock will hands at a clock be in the straight line but opposite direction? இது முக்கியமான வார்த்தை. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில எப்போ ரெண்டு நீடிலும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், அதாவது 180 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் மீனிங் வந்து ஓவர்லேப்னாலும் உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஓவர்லேப் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்க, பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா இந்த ஹேண்ட் வந்து மாறி மாறி இருக்கும். அவர் ஹேண்ட் ஒரு பக்கம் இருக்கும், மினிட் ஹேண்ட் ஒரு பக்கம் இருக்கும். அப்படின்னு தான் அது ஸ்ட்ரெயிட் லைன். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஓவர்லேப்பிங்ல மாடலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 180 டிகிரி அப்படின்னு முக்கியம். அப்படியே கொஸ்டின் கேட்டலாம். இதெல்லாம் இல்லாம 180 டிகிரி கேட்டலாம். எப்படி பண்ண பாருங்க. மாடல் 1ல நம்ம வந்து ஓவர்லேப்பிங்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து 3 மணிக்கும் 4 மணி இடையில ஓவர்லேப் அப்படின்னா எந்த டைம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இங்க வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஒன்னா இருக்கும். ஈஸியா நம்ம அனலாக்ல நம்ம இந்த கிளாக்ல வந்து டயக்ராம் வரைஞ்சிரும். ஈஸியா வச்சு 3-4 பேஸ் வச்சு 3:15 3:20 நடுவில் இருக்கும் சொல்லிடலாம். ஆனா 180 டிகிரிக்கு நம்மளால அப்படியே சொல்ல முடியாது. இப்போ 4 மணிக்கு 5 மணினா 4 இங்க வரும், இந்த ஸ்ட்ரெயிட்ல சின்ன ஹேண்ட் இங்க வரும், அவர் ஹேண்ட். நெக்ஸ்ட் பெரிய ஹேண்ட் எங்க வரும் நம்மளால 180 டிகிரி கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இந்த டயக்ராம் போடாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மாடல் 1ல அந்த மாடல் அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. மாடல் 1ல இப்போ ஆக்சுவலா 4 மணிக்கு 5 மணிக்கு கேட்டிருக்காங்க. பேஸ் வந்து 4 எடுத்துங்க. 4 இதை போட்டுறோம். திரும்ப 4 கூட 180 டிகிரி. இப்ப 4ல இருந்து எப்படி இருந்தாலும் கிளாக் இங்க வந்தா இன்னும் நீடில் மேலதான் வரணும். அப்ப இதுல இருந்து எவ்வளவு தூரம் 180 டிகிரி வரும்னு கண்டுபிடிக்கணும். 4 மணி எடுத்துங்க. இப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 30 டிகிரி நம்ம கிளாக் பிரகாரம். அப்ப நம்மளுக்கு வந்து எது பிளஸ் 4 கூட எதை ஆட் பண்ணா நமக்கு வந்து 30 டிகிரி 180 சேரும் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. ஏன்னா 6 30 தான் நம்ம என்ன சொல்றோம்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், 4 கூட 6 ஆட் பண்ணோம். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டா எந்த டைம் கொடுக்குறாங்களோ அந்த பேஸ் டைம் கூட 6 ஆட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது தனியா. நெக்ஸ்ட் வந்து 4 6 கூட்டினா 10. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து 5 நிமிஷம் சொல்லுவோம். 10னா நம்ம என்ன சொல்லணும்னா 10 × 5 நிமிஷம். அப்ப 4 × 50 நிமிஷம். இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பேஸ் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும். இது 180 டிகிரி சொல்ல முடியாது. இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 4 பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிக்கணும், 50 14 டிவைட் பண்ணுங்க. இப்போ 14 டிவைட் பண்ண 4 11 44, மீதி வந்து 6. இப்போ வந்து இது எக்ஸ்ட்ராவா 4 நிமிஷம் 6 செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எது கூட 50 நிமிஷத்துல இருந்து நமக்கு வந்து 4 நிமிஷம் 6 செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அப்போ எவ்வளவு வரும், 54 நிமிஷம் 6 செகண்ட் வரும். இப்போ ஆக்சுவல் டைம் என்ன கிடைக்கும், 4 இது 54 6 செகண்ட். இதுதான் இதோட ஆன்சர். இது மாடல் 1. மாடல் 2 நெக்ஸ்ட் போடுவோம். இதே கொஸ்டின் நம்ம வந்து மாடல் 2ல பார்ப்போம். ஃபார்முலா மாடல். ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. x.x ± 6 × 60 / 11. இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா பிரகாரம் x.x ± 6 60 / 11. அந்த டைப் 2ல பார்க்கும்போது டைரக்டா நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து அப்படிலாம் போடல, x.x போட்டு நம்ம 60/11 போட்டோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால அந்த 6ன்றது எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லியிருப்போம் போன வாட்டி. அப்பதான் 180 நம்மளால கண்டுபிடிக்க முடியாதால ± 6 போடுறோம். 6ன்றது 180 டிகிரி. அதுக்காக தான். இப்போ வந்து எப்போ பிளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும் இதில் பார்க்கணும். நல்லா பாருங்க. எக்ஸோட வேல்யூ எப்படி பேஸா தான் எடுத்துப்போம். 4ல இருந்து 5 டைம் எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு வச்சுதான் பிளஸ் வரும் மைனஸ் வருமா. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி வரும்னு சொல்றேன். இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வந்து 0வா இருந்தா, எக்ஸோட வேல்யூ 0 வந்தா பிளஸ் எடுத்துக்கணும். அதே சமயம் எக்ஸோட வேல்யூ 6க்குள்ள இருந்தாலும் பிளஸ் தான் எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ 0வோ இல்ல 6க்குள்ள இருந்தா, எக்ஸோட வேல்யூ 6ஆவோ இல்ல 6க்குள்ள இருந்தா, எக்ஸோட வேல்யூ 6ஆவோ இல்ல 6க்குள்ள இருந்தா நீங்க வந்து பிளஸ் தான் எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ இதே சமயம் 6க்கு மேல இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும். திரும்ப சொல்ற பாருங்க. இந்த ஃபார்முலால பிளஸ் ஆர் மைனஸ் எப்ப எடுக்கும், 6 ஏன் போடுறது தெரியும். ஃபார்முலால 180 டிகிரி வரதுக்காக போடுறோம். இப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எப்ப எடுக்குன்னா எக்ஸோட வேல்யூ 6ஓ இல்ல 6க்குள்ள இருந்தா, அத பேஸ் டைம். இந்த டைம் எடுத்துப்போம், பேஸ் டைம் எடுத்துப்போம். 6ஓ 6க்குள்ள இருந்தா பிளஸ்ன்றத போடணும், 6க்கு மேல இருந்தா மைனஸ்ன்றத போடணும். இப்ப பாருங்க, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸோட வேல்யூ பேஸ் தான் எடுத்துப்போம். 4 5 டைம்னா 4 தான் எடுத்துப்போம். அப்ப எக்ஸோட வேல்யூ 4ன்னு இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 4 இங்க என்ன போடுறோம்,
4ன்னு போடுறோம், பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, எக்ஸோட வேல்யூ 4 6 இல்ல 6க்குள்ள இருந்தா அப்ப எப்படி இருக்கு, 4 இருக்கு, 4ன்றது 6 கம்மியா தான், அதனால பிளஸ் தான் எடுத்துக்கணும் 6, அப்புறம் இன்ட்டு 60/11 இதை போடுறோம். இப்ப 4:4 இருக்குன்னா 10 இன்ட்டு 60/11. இப்ப நம்ம என்ன பண்றோம், 4:10 10 60 எவ்வளவு வரும்னா 600/11. நெக்ஸ்ட் வந்து 60/11 வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா போடணும். அப்ப சாரி 600/11. இப்ப 600/11 போடும்போது இங்க பாருங்க 5 11 55 மீதி 5. நெக்ஸ்ட் வந்து 0 அப்படியே போடுறோம். 4 11 44 பேலன்ஸ் 6. இப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எந்த மாடல் வரும், QRD மாடல்ல வரும். இப்ப QRDனா Q கோஷன்ட் 54, ரிமைண்டர் வந்து 6, டிவிசிபிள் வந்து 11. அப்ப 4:54 6/11. இப்படியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இப்போ டைப் 3ல ரெண்டாவது சம் பார்ப்போம். இப்போ வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு நடுவில் எப்போ 2 நீடிலும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், அதாவது ஆப்போசிட் சைட்ல இருக்கும்ன்றது கேட்டிருக்காங்க. நம்ம அனலாக்ல இந்த டயக்ராம் வரைஞ்சா கஷ்டமா இருக்கும், 7க்கு 8க்கு எப்போ நடுவில் இருக்குன்றது கண்டுபிடிக்க கஷ்டம். இதே ஓவர்லாப்பினா ஈஸியா சொல்லிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போது நம்ம எந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும் நமக்கு கரெக்டா தெரியாது. இந்த 5 நிமிஷம் நேரம் வருமா 10 நிமிஷம் நேரம் வருமானு தெரியாது 7 to 8 போட்டா. இப்போ வந்து அதுக்காக மெத்தட் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 7ன்றது எடுத்துக்க, பேஸ் டைம் எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த 7 கூட நம்ம 180 டிகிரி கேட்டதுனால 180ன்றது வந்து நம்மளுக்கு 6 30 வரும். அதனால நம்ம என்ன பண்றோம், 6ன்றதை ஆட் பண்றோம். இப்போ அதே மாதிரி 7:7 கூடனா 13. 13 வந்து நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்றது 12க்கு மேல வந்தா நீங்க மல்டிப்ளை பண்ண வேணாம், 12க்குள்ள வந்தா 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்க 13 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா, இது 13 ரயில்வே டைம்ல வந்துருது. 13 14 15 ரயில்வே டைம்ல வந்துரும். இப்போ வந்து 13ன்றது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 7ன்றத 13 வந்து ரயில்வே டைம்ல என்ன ஆகும்னா 1 மணின்னு அர்த்தம். அதனால இங்க 1ன்றது போடுறோம். இன்ட்டு இந்த 1 வந்து வர மாதிரி கணக்கு. ஏன்னா இங்க 13ல கிளாக்ல இல்ல, அதனால நீங்க மல்டிப்ளை பண்ண வேணாம் சொல்றோம். இப்போ வந்து 12 வந்தா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, 11 வரைக்கும் வந்தா மல்டிப்ளை பண்ணலாம், 12 வரைக்கும் வந்தா மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல போனா ரயில்வே டைம்ல மாறும். அதனால நீங்க வந்து அதுக்கேற்ற 14 வந்தா 2, 15 வந்தா 3 அந்த மாதிரி. இப்போ வந்து 1 இன்ட்டு இப்போ 5ஆல பண்றோம் பழைய மெத்தட்ல. இப்போ 7, அப்போ 1 இன்ட்டு 5 5. இப்போ பேஸ் டைம் வந்து 7 5 7 5 7 மணி 5 நிமிடம், அது வந்து பேஸ் டைம். இப்போ ஆக்சுவல் டைம் எடுக்க கண்டுபிடிக்கலாம். இந்த 5 நம்ம எதால டிவைட் பண்ணோம், 14 டிவைட் பண்ணோம். 5 14 டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறோம். 5 14 டிவைட் ஆகாது. அப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு கூட எந்த செகண்ட் மட்டும் தான் வருது, 5 செகண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணோம். அப்போ ஆக்சுவல் டைம் என்ன 7 5 நிமிஷம் 7 மணி 5 நிமிஷம் 5 செகண்ட். இதுதான் இதுக்கு தேவையான ஆன்சர். இப்போ இதே மாடல் 2ல இதை பார்ப்போம். இப்போ நம்ம இதே சம மாடல் 2ல பார்ப்போம். மாடல் 2 ஃபார்முலா டைப். ஃபார்முலா என்ன வரும்னா, x டாட் x பிளஸ் ஆர் மைனஸ் 6 வரும். அதுக்கப்புறம் இன்ட்டு 60/11 இதான் ஃபார்முலா. நான் இந்த பிளஸ் பண்ணுமோ மைனஸ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ பொறுத்து சொல்றேன். எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேற வேல்யூ 7 மணி 8 மணி பேஸ் வந்து சின்னது எதோ அதான் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7 வருது. இப்போ இங்க பிளஸ் வரும் மைனஸ் வரும்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதாவது திரும்ப சொல்றேன். எக்ஸோட வேல்யூ 6 இல்ல எக்ஸோட வேல்யூ 6க்குள்ளவோ இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணோம், பிளஸ் தான் போடணும். பிளஸ் ஆர் மைனஸ்ல பிளஸ் எடுத்துக்கணும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 6க்கு மேல இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும். இந்த கான்செப்ட் மறந்துடக்கூடாதுங்க. எக்ஸோட வேல்யூ 6 இல்ல 6க்குள்ள இருந்தா பிளஸ் எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ 6க்கு மேல இருந்தா டெஃபினட்டா மைனஸ் தான் போடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து எடுத்துக்கிறோம். 7 7 அப்புறம் இங்க என்ன போறோம் 7 போட்டு இப்போ 6க்கு மேல இருக்கு, அதனால 6க்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் தான் போடணும். 6 இன்ட்டு 60/11. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 7 அப்படியே போடுறோம். 7 இருந்து 6 கழிச்சா 1 இன்ட்டு 60/11. இப்போ 7 ஒரு 60 தான் 60/11. இப்போ 60/11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போடணும். இப்போ 60/11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போடும்போது எத்தனை 5 5 11 வரும். 5 11 வந்து 55, பேலன்ஸ் 5. அப்போ நம்ம அந்த QRD மெத்தட்ல எப்படி போடலாம்னா, கோஷன்ட் வந்து 5, ரிமைண்டர் வந்து 5, இது டிவிஷன் வந்து 11. அப்ப ஆன்சர் என்ன வரும், 7 5 5 நிமிஷம் 5 செகண்ட். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ 3ஆவது சம் போவோம். இப்போ நம்ம 3ஆவது சம் பார்ப்போம். டைப் 3 மாடல்ல 8ல இருந்து 9க்குள்ள 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள எப்போ 2 நீடிலும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இதுல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 8ல இருந்து 9க்குள்ள போடும்போது இந்த 8ன்றது சின்ன, அதாவது ஹவர் ஹேண்ட போடுவோம். ஆனா மினிட் ஹேண்ட நம்மளால கரெக்டா எங்க வரும்னு போட முடியாது. அதனால நான் ஒரு ஈஸியான ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பேஸ் எடுத்துங்க 8 மணி. அப்போ 8 இஸ்டு போட்டுரும். திரும்பவும் 8 கூட நம்ம வந்து 180 டிகிரி, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டதுல 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணா 30 டிகிரி ஆட் பண்ணா 6 டைம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றோம் 6 ஆட் பண்ணுங்க, அதனால சொல்றோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 8 8 இருக்கும்னா 14. இப்போ நான் சொல்லியிருப்பேன் 12க்குள்ள வந்தா நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 12க்கு மேல வந்தா நீங்க என்ன பண்ண, ரயில்வே டைம்ல என்ன பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், 12க்கு மேல வந்தா இது 13 இது 14. அப்ப இங்க என்ன பண்ணணும், 2ன்னு போடணும். இப்போ 2 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 8 2 5 10, இது பேஸ் டைம் கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ பேஸ் டைம் வந்துட்டு ஆக்சுவல் டைம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மினிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 11 டிவைட் பண்ண ஆக்சுவல் டைம். இப்போ 11 டிவைட் பண்ணுறோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வராது, கம்மியாக இருக்கு. ஏன்னா இந்த நியூமினேட்டரோட டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஆக்சுவல் டைம் வந்து 8 10 10 டிவைட் பை 11 செகண்ட். இதுதான் நம்மளுக்கு இந்த மாடலில் இது ஆன்சர். இப்போ நம்ம மாடல் 2 போடுவோம். நம்ம இதே சமயம் மாடல் 2ல போடுவோம். மாடல் 2 ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலா என்ன ஃபார்முலா, எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 6 இன்ட்டு 60 டிவைட் பை 11. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால எக்ஸோட வேல்யூ வச்சு பிளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோம்னு பார்க்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பேஸ் டைம் தான் எடுத்துப்போம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8 வருது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம எப்போ பிளஸ் பண்ணோம் எப்போ மைனஸ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 6 இல்ல எக்ஸோட வேல்யூ வந்து 6க்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் பண்ணோம். இதே எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 6க்கு மேல இருந்தா மைனஸ் பண்ணோம். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தா 8 8ன்றது 6க்கு மேல இருக்கு, அதனால மைனஸ் தான் பண்ணோம். அப்போ எக்ஸ் 8ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் 8 போட்டு இங்க 6க்கு மேல இருக்கனால பிளஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இன்ட்டு 60 டிவைட் பை 11. இப்போ நம்ம என்ன பண்றோம் 8 8ல இருந்து 6 போச்சுன்னா 2 இன்ட்டு 60 டிவைட் பை 11. நெக்ஸ்ட் 8 2 60 120 120 டிவைட் பை 11. இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் 120 பை 11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். இப்போ 120 டிவைட் பை 11 பார்க்கும்போது இப்போ இதுல 10 11 110 பேலன்ஸ் 10. இப்போ அந்த QRD மெத்தட் தான். QRD மெத்தட் பிரகாரம் கோஷன்ட் வந்து என்ன வருதுன்னா 10, ரிமைண்டர் வந்து 10, டிவிசிபிள் வந்து 11. அப்போ 8 இதோட இது வருதுன்னா 10 10 டிவைட் பை 11. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம நாலாவது சம் பார்ப்போம். நாலாவது சம் வந்து 1 மணிக்கும் 2 மணிக்கும் நடுவில் இந்த 180 டிகிரி எப்போ இந்த 2 நீடில் உருவாக்கும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க நம்ம மாடல் 1ல போடுறோம். மாடல் 1ல பேஸ் டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பேஸ் டைம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு போட முடியாது. கரெக்டா 1 மணிக்கு 2 மணிக்கு நடுவில் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தெரியாதுன்னா டைம்ல இதை ஓவர்லாப்னா ஈஸியா சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி பேஸ் டைம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பேஸ் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்க, அதே மாடல் தான் 1 திரும்ப என்ன பண்றோம் 1 போட்டு இப்போ எது கூட ஆட் பண்ணனா 180 டிகிரின்றதுனால நம்ம என்ன பண்றோம் 180 டிகிரி அப்படின்னு 180 டிகிரி எப்படி ஆட் பண்ணலாம் 6 5 நிமிஷம் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் 6ன்றதுல ஆட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 1 இருக்குன்னா 7. இப்போ 7 கூட 5 டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா ரயில்வே டைம் 13 13 வந்தா தான் நம்ம அதுக்கேற்ற குறைச்சி போடணும்னு சொன்னேன். இப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 7 5 எவ்வளோ 35. அப்போ 1 35 பேஸ் டைம். ஆக்சுவல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த மினிட்ஸ் வந்து 11ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ 11ஆல டிவைட் பண்ணா நம்ம என்ன வரும் 3 11 33, பேலன்ஸ் வந்து 2. அப்போ 3 நிமிஷம் 2 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்போ எது கூட ஆட் பண்ணோம் மினிட்ஸ் 35 நிமிஷம் கூட நம்ம இந்த 3 நிமிஷம் 2 செகண்ட் ஆட் பண்றோம். இப்போ 3 நிமிஷம் 2 செகண்ட் ஆட் பண்ணா 30 நிமிஷம் பிளஸ் 3 நிமிஷம் வந்து 38 நிமிஷம் 2 செகண்ட். இப்போ ஆல்ரெடி பேஸ் டைம் 1 35. அப்போ 1 38 நிமிஷம் 2 செகண்ட். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம மாடல் 2ல இந்த சம்ம போடுவோம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து மாடல் 2 வந்து ஃபார்முலா டைப். ஃபார்முலா தெரியும் எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 6 அப்புறம் இன்ட்டு 60 டிவைட் பை 11. இதுதான் மாடல் 2ஓட ஃபார்முலா. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்றது அப்படியே போடுறோம், திரும்பவும் இங்க 1ன்னு போடுறோம், எக்ஸோட வேல்யூ போடுறோம். பிளஸ் ஆர் மைனஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கு நான் ஒரு இது சொல்லியிருப்பேன். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 6 இல்ல எக்ஸோட வேல்யூ வந்து 6 கம்மியா இருந்தா பிளஸ் எடுத்துக்கணும். இதே சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 6க்கு அதிகமா இருந்தா நம்ம வந்து மைனஸ் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தா 1ன்றது 6ஓட கம்மி தான், அதனால பிளஸ் தான் எடுத்துக்கணும். பிளஸ் 6 இன்ட்டு 60 டிவைட் பை 11. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 1:1 இருக்குன்னா 7 7 இன்ட்டு 60 டிவைட் பை 11. நெக்ஸ்ட் 1:7 6 7 6 442. அப்போ 0 சேர்த்துப்போம் 420 டிவைட் பை 11. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 1:420 நம்ம என்ன பண்ணோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தணும். அப்போ நம்ம டிவைட் பண்றோம் 420 டிவைட் பை 11. இப்போ வந்து 420 பார்க்கும்போது இப்போ வந்து 42 எத்தனை 3 இருக்கு 11 இருக்குன்னா 3 11 33. அதனால 33ன்றது இங்க போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம் 9 பக்கத்துல 0. 90ல எத்தனை 11 இருக்குன்னா 8 11 இருக்கு, 8 11 88, பேலன்ஸ் 2. அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா QRD மெத்தடு. QRDனா கோஷன்ட் எவ்வளவு 38 பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு வருது 2, டிவிசிபிள் வந்து 11. அப்போ 38 நிமிஷம் 2 செகண்ட் வருது. அப்போ இதை எடுத்து அப்படியே இங்க போடுறோம் 38 நிமிஷம் 2 செகண்ட். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம டைப் 3 மாடல்ல ஜெனரல் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கிறத சொல்லிடுறோம். டைப் 3 மாடல்னா ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றத சொல்லணும். ஓகே, எல்லாம் ஓவர்லாப்ல ஆயிடும். இப்போ வந்து 180 டிகிரி ஆப்போசிட்ல எத்தனை டைம் ஒரு 1 ஹவருக்கு எத்தனை டைம் ஸ்ட்ரெயிட் லைன்ல நிற்கும் அப்படின்னா ஒரு டைம் நிற்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 12 ஹவர்ஸுக்கு எத்தனை டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் 180 டிகிரில இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ் மட்டும் தான் இருக்கும். எந்த டைம்ல இருக்காதுன்னா 5 to 7ல வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். மற்ற எல்லாத்துலயும் ஒரு டைம் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரைக்கும். 5 to 7ல 6ன்றது ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். அதனால வந்து இன்னும் வந்து 5 to 7ல வந்து நம்ம ஒரு டைம் தான் இருக்கும். அதே மாதிரி ஓவர்லாப்ல பார்த்தோம், ஓவர்லாப்ல 11 to 1ல ஒரு டைம் தான் இருக்கும்.
அதை நம்ம பார்த்துருப்போம். ஓவர்லாக் மெத்தட்ல அதை பார்த்துருப்போம். இப்போ வந்து 5 to 7ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு டைம் தான் இருக்கு. அதனால தான் இங்க குறையுது. அவருக்கு ஒன்று சொல்லிட்டு 12க்கு 12 போட்டக்கூடாது. இப்போ வந்து 12 ஹவருக்கு வந்து 11 டைம்ஸ் இருக்கும். இதே 1 டே அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 டைம்ஸ் இருக்கும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்போ கொஸ்டின்ல ஒரே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கேட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட மீனிங் வந்து ஓவர்லாப்பும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஒரு 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 இது ஆங்கிலம், அதாவது ஒரு ஹேண்டை வந்து ரெண்டு பக்கம் ஒன்னா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொல்லுவோம், ஆப்போசிட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொல்லுவோம். அப்படி சப்போர்ட் கொஸ்டின் கேட்டாங்களா, ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல எத்தனை முறை இருக்கும் இந்த ரெண்டு ஹேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் இதுக்கு ஓவர்லாப்ல ஒரு 22 டைம் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ல 22 டைம் இருக்கும். மொத்தம் 44 டைம்னு ஆன்சர் போடணும். கொஸ்டின் எப்படி கேட்கறா மட்டும் பாருங்க. ஓவர்லாப் மட்டும் கேட்டாங்கன்னா 22 முறை ஒரு நாளைக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் பட் ஆப்போசிட் சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 டைம் தான். எதுவுமே இல்லாம கொஸ்டின்ல ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு 22, இது ஒரு 22, மொத்தம் 44 டைம் போடணும். ஏன்னா கொஸ்டின் ஜெனரல் கொஸ்டின் எப்படியாவது கேட்கலாம். அதனால இதையும் நீங்க கத்துங்க. டைப் 3யோட ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. 2 to 3 2 மணிக்கும் 3 மணிக்கும் நடுவில் ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி எப்போ இருக்கும், 10 மணிக்கும் 11 மணி நடுவில் ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி எப்போ இருக்கும், 6 மணிக்கு 7 மணிக்கு நடுவில் 180 டிகிரி எப்போ இருக்கும். இது வந்து 6 மணி 7 மணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் 3 மணிக்கும் 4 மணிக்கும் 180 டிகிரி எப்போ இருக்கும், 9 மணிக்கும் 10 மணிக்குள்ள எப்போ 180 டிகிரி இருக்கும். இந்த 5 சம்ம நீங்க ஹோம்ஒர்க்ல போடுங்க. இந்த ஹோம்ஒர்க்ல போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து இது தவிர வேற எதனா டைப் 3ல உங்களுக்கு வந்து கிளாக் சம்ல டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதுக்கு ஆன்சர் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணதா நீங்க வந்து நாங்க போடுற வீடியோ அப்லோட் பண்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.